சிந்து எனக்கு பயமா இருக்கு பாரு. நம்ம சிந்துக்கு ஒண்ணும் ஆகாது. பயப்படாத, பயப்படாத வைஷ்ணவி. எனக்கு இன்னமும் நம்பிக்கை இல்ல. My God, ஒரு ஸ்டூடெண்ட் கூட பழைக்க மாட்டாங்க. ஸ்கூல் மேலேயே பாம் போடுவாங்க. படிக்கிற பசங்க என்ன பாவம் பண்ணாங்க? Subash! Don't touch me, Mom. You're not supposed to hit me. I'll phone up the cops. போலீஸ கூப்பிடுவியா? கூப்பிடு, கூப்பிடுறா. அவ உன் அக்கா சிந்துடா. அவ செத்து இன்னும் 3 மாசம் கூட ஆகல. நான் எவ்வளவு தவிக்கிறேன்னு உனக்கு தெரியுமா? I hate the sound and I hate this toy. It's not a toy. It's my weapon. You understand me? Just get out of my sight. முறைக்காம போ. நாம இங்கிருந்து போயிடலாம். போதும் போதும், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நாம சம்பாதிச்சதும் போதும், அதுக்கு பலனா நாம இழந்ததும் போதும். இவனையாவது நம்ம இடத்துல வளர்க்கலாம். நம்ம இடமா? நம்ம இடம் இதான வைஷ்ணவி? பரத், இது நம்மளோட இடம் இல்ல. இது நம்ம பொழைக்க வந்த இடம். இந்தியா தான் நம்மளோட இடம். இந்தியாவில் நமக்கு யார் இருக்காங்க சொல்லு? யாருமே இல்லைனாலும் அதுதான் நம்மளோட இடம். நாம எப்ப இந்தியாவுக்கு புறப்படுறோம்? Are you really serious? Yes, I am serious. 20 வருஷமா இங்கே இருக்கோம். வேற ஒரு கல்ச்சர், வேற ஒரு சிஸ்டம், வேற ஒரு வாழ்க்கை முறை, வேற ஒரு உணவு பழக்க வழக்கம், எல்லாத்தையும் மாத்திக்கிட்டோம், வாழ பழகிட்டோம். இட்ஸ் a land of opportunity. இதை விட்டு போகணுங்கிறியா? Yes, land of opportunity தான். ஆனா இங்கதான் என் பொண்ணு சிந்துவே போயிட்டா. சுபாஷ் ஓயாம நெஜ துப்பாக்கி வாங்கி கூடன்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. 2 மாசத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது ஸ்கூல்ல? ஸ்கூல்ல படிக்கிற ஸ்கூல் சில்ட்ரன் சகட்டு மேனிக்கு ஒருத்தர் சுட்டுக்கிட்டாங்க. ஓகே, உங்க வாதப்படியே இது வெல் ஆர்கனைஸ்ட், வெரி குட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கிற நாடுதான். பட் மைனஸ் எமோஷனல் பாண்டேஜ். அக்கா செத்த பாதிப்பே இல்லாம சுபாஷ் வளர்ந்துகிட்டு இருக்கா. இதை என்னால டாலரேட் பண்ண முடியல. வைஷ்ணவி, அவன் குழந்தை. 8 years, just 8 years. குழந்தை அவன். குழந்தையா? அமெரிக்காவில 8 வயசு பையனை குழந்தைன்னு சொல்ல மாட்டாங்க. அது வேற. என் ஆபீஸ்ல பாதி பேர் ஏசியன் கொலீக்ஸ் தான். அவங்க ஃபேமிலி நம்ம ஃபேமிலி மாதிரியே பாதிக்கப்பட்டிருக்கு. பட் அவங்க யாரும் யூஎஸ்ஏ விட்டு போறோம்னு முடிவு பண்ணலையே. ஐ எம் நாட் பாதர் அபவுட் தெம். ஏ கன்சர்ன் எல்லாமே நீங்களும் சுபாஷும் தான். நம்மளோட அக்விசிஷன்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ் இதெல்லாம் என்ன பண்றது? என் வேலை, என் பதவி. So what? உங்க படிப்புக்கு அங்கேயும் நல்ல வேலை கிடைக்கும். சோ நீ தீர்மானமா போறதுனே முடிவு பண்ணிட்ட? எஸ். சுபாஷ் வர முடியும்னு சொல்லுவானே? சுபாஷ் ஒரு குழந்தை, 8 years, just 8 years. அவனை உங்களால கன்வின்ஸ் பண்ண முடியாதா? சுபாஷ், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இப்போ வேணா, அப்புறமா பேசலாம். I want to win this game.
உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்டா. அப்புறமா பேசலாம் டாட். எல்லாம் பாத்தியா? இல்ல எங்க இருக்கு? நோ 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 நோ, நான் உங்ககிட்ட பேசியே ஆகிறேன்டா. கமான். யூ ஆர் a good boy. நல்ல பையன் தானே? எதுக்கு இப்ப என்ன டிஸ்டர்ப் பண்ற? என் கேம் பாரு பாதியிலே நிக்குது. நான் இந்த கேம்ல ஜெயிக்கணும். நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்டா. சொல்லு. அம்மா ரொம்ப வருத்தப்படுறா, ரொம்ப கவலைப்படுறா. நான் தான் கரெக்டா சாப்பிடுறேன், கரெக்டா ஸ்கூலுக்கு போறேன். அப்புறம் அம்மாக்கு என்ன கவலை? கொஞ்ச நேரம் தான் கேம்ஸ் விளையாடுறேன். அதெல்லாம் இல்லடா, சிந்து குட்டி நம்மளை விட்டு போயிட்டால. பாவம் அக்கா. எஸ், பாவம் சிந்து. அம்மாக்கு இந்த வீடு பிடிக்கல, இந்த ஊர் பிடிக்கல. அதுக்காக சீரியஸ் போட்டோஸ். இதெல்லாம் எங்க இருக்கு தெரியுமா? இட்ஸ் இன் இந்தியா. ரியலி? நம்ம அங்க போக போறோம். வீக்கெண்ட் ட்ரிப்பா? இல்ல, நிரந்தரமா அங்கேயே இந்தியாவுக்கு போயிட போறோம். அப்போ ஸ்கூல்? அங்கேயும் ஸ்கூல் இருக்கே. எரிக், டோனி, ஜாக், என் கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ். அங்க புது ஃப்ரெண்ட்ஸ். நான் வரமாட்டேன். சுபாஷ், நான் சொல்றத கேளு. கிட்ட வராதடா, ஷூட் பண்ணிடுவேன். அது பொம்மை துப்பாக்கி. இட்ஸ் நாட் a real gun. எனக்கு புது கன் கேட்டா வாங்கி தர மாட்டேங்கிற. நீ எவ்வளவு பணம் வச்சிருக்க? நீ அப்பப்போ புதுக்கார மாத்துற. அம்மாக்கு நியூ வாஷிங் மிஷின் வாங்கி தர. எனக்கு மட்டும் நீ ரியல் கன் வாங்கி தர மாட்டேங்கிற. அப்புறம் எதுக்கு நீ கூப்பிடுற இடத்துக்கு நான் வரணும்? இந்தியால ஏர்போர்ட்லயே ரியல் கன் கிடைக்குதாமா. இங்கதான் விலை ஜாஸ்தி, அங்க சீப்பா கிடைக்குதுன்னு ஆபீஸ்ல என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. ரியலி? இந்தியால ஏர்போர்ட்ல ரியல் கன் கிடைக்குதா? சப்போஸ் அங்க கிடைக்கலன்னு வச்சுக்க, சிட்டிக்குள்ள போனா சூப்பர் மார்க்கெட்ல கிடைக்கும். நம்ம எப்படி இந்தியாக்கு போறோம்? நெக்ஸ்ட் வீக் போயிடலாமாங்க? ஐ மீன் இந்தியாக்கு. Are you cheating me? நீ என்ன போய் சொல்லி ஏமாத்தலையே. நோ. Promise? Promise. பட் உன்னோட கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ் டாம், டோனி, ஜாக், Let them go to hell, Daddy. நீ அழக்கூடாதுமா. இந்த கிராமமே பெருமைப்படக்கூடிய விஷயமா இது. நமக்காக, நம்ம நாட்டுக்காக எல்லையில சண்டை போட்டு உயிரை விட்டுருக்காமா உன் புருஷன். அவனோட மரணம் சாதாரணமான மரணம் இல்லம்மா, வீர மரணம்மா. அதுக்காக நீ பெருமைப்படணும், இந்த ஊரே பெருமைப்படணும். அந்த மாணிக்கத்தை பெற்றதுக்காக அப்பங்கிற முறையில நான் பெருமைப்படுறேம்மா. ஐயா, வாழ வேண்டிய வயசுல இப்படி போயிட்டானே ஐயா. என்ன ஐயா வாழ வேண்டிய வயசு, சாவ வேண்டிய வயசு? எந்த வயசும் வாழ வேண்டிய வயசு தான், எந்த வயசும் சாவ வேண்டிய வயசு தான். யாருக்குமே கிடைக்காத புண்ணிய சாவு அவனோட சாவு. பட்டாளத்தான் சாவு சாதாரணமான சாவு இல்ல ஐயா. பட்டாளத்துக்காரங்க வர்றாங்க. வணக்கம் ஐயா. லான்ஸ் நாய்க்கு மாணிக்கத்தோட அப்பா, மனைவி. அப்பா நான் தானுங்க, இதுதான் உங்க சம்சாரம். லான்ஸ் நாய்க்கு மாணிக்கம் காஷ்மீர் எல்லையில போரிட்டு வீர மரணம் அடைஞ்சிருக்காரு. அதுக்கான சர்டிபிகேட். லான்ஸ் நாய்க்கு மாணிக்கத்தோட யூனிஃபார்ம்ஸ். ஜவான் மாணிக்கம் சண்டையில் அடிபட்டு விழுந்தாரு. அவர் செத்து போயிட்டாருன்னு தெரிஞ்சோம் எதிரிங்க அவர் உடலை எடுத்துக்கிட்டு அவங்க பகுதிக்கு ஓடிட்டாங்க. அதனால அவர் உடலை மீட்க முடியாம போயிடுச்சு. அதனால அரசாங்கம், ஐ மீன் சென்ட்ரல் ஜிஓசி வெஸ்டர்ன் கமாண்ட்,
லான்ஸ் நாயக் மாணிக்கத்தோட உடைமைகளை உங்ககிட்ட ஒப்படைக்க சொல்லியிருக்காங்க. Welcome back to India, Mr. Bharat. I am Kailash Nath, but Kailash Nikubwa. நான் நம்ம கம்பெனியோட வைஸ் பிரசிடென்ட். உங்களுக்கு நித்யான்னு பர்சனல் செக்ரட்டரி இருக்காங்க. She is very intelligent and efficient. வருஷம் கழிச்சு வர்றான். எதுவுமே மாறல. என்ன அப்படியே தான் இருக்குல்ல வைஷ்ணவி? சார் மாறாது சார். ஆனா பழகிடு சார். எதுக்கு சார் சார் சார்? யூ கேன் கால் மீ பரத் ப்ளீஸ். நோ சார், யூ ஆர் மை நியூ பாஸ். அது ஆபீஸ்ல இப்ப பரத்னே கூப்பிடு. தேங்க்யூ. பை தி வே, வீடு தயாரா இருக்கு ஃபார் ஆக்குபேஷன். எந்த ஏரியா? மாதா நகர், JK block, highly sensitive area, but 24 hours security. ஏங்கா வா பார்வதி. என்ன கீரையா? மணி 12 ஆகுது, இன்னுமா உங்க புள்ள தூங்குது? என்ன உடம்பு கிடம்பு சரியில்லையா? உடம்பு சரியில்லாதவன் எவனாவது அட்னக்கால் போட்டு தூங்குவானடி. எல்லாம் கொழுப்புடி. அந்த கன்றாவிய நீ ஏன் கேக்குற? சாயந்தரம் 6 மணி ஆனா போதும், வத்தல குண்டுல இருந்து திண்டுக்கல்லுக்கு 2வது ஆட்டம் படம் பார்க்க போயிடுறான். காலையில வர்றான், திங்க வேண்டியது தூங்க வேண்டியது, மறுபடியும் படம் பார்க்க போயிடுறான். அதுலயும் எம்ஜிஆர் படம்னா விடவே மாட்டேங்கிறான். ஒரு படத்தை ஒரு மனுஷன் ஒரு தடவை பார்க்கலாம், 2 தடவை பார்க்கலாம். இந்த பாவி 40 தடவை பார்க்கறாண்டி. 10 மாசம் சுமந்து பெத்ததுக்கு 10 பைசா கூட பிரயோஜனம் இல்ல. சரியான பொழுதுபோக்குக்கு பிறந்தவன். ஏதோ அந்த கூறுகட்ட மனுஷன் 4 ஏக்கரவ விட்டுட்டு போனனாலதான் அதுல வர்ற நெல்லையும் கம்பையும் வச்சு இவனுக்கு ஆக்கி கொட்டுற. அதையும் தின்னுட்டு தின்னுட்டு கோயில் மாடு மாதிரி திரியிறான். அதுவும் கோழி குழம்பு இல்லாம திங்க மாட்டாரு மைனரு. இவன் பொறக்கணுங்கிறதுக்காக போகாத கோயில் இல்ல, சுத்தாத அரசு மரம் இல்ல. அப்படி எல்லாம் போய் இந்த ஒத்தைய பெத்த, அதுவும் நத்தையா வந்து பிறந்து தொலைஞ்சிருக்கு. இவனை 10 மாசம் சுமந்து கஷ்டப்பட்டு பெத்த இந்த வயித்தை பெரட்டைய கொண்டே அடிச்சுக்கணும். என்ன என்ன பெரிய 10 மாசம் கஷ்டப்பட்ட? உள்ள ஒரு இருட்டு, ஒரு லைட் கிடையாது, ஒரு ஃபேன் கிடையாது, ஒரு ஏசி கிடையாது, கரண்ட் படுக்க ஒரு பெட்டு கிடையாது, பேச்சு துறைக்கு ஒரு ஆள் கிடையாது, தவிச்ச வாய்க்கு தண்ணி தர ஒரு நாதி இல்ல. சரி நம்மளா போய் குடிச்சு தொலைவுன்னு பார்த்தாலும் ஒரு செம்பு கிடையாது. என்ன பெரிய கஷ்டப்பட்ட? கண்ணை கட்டி காட்டுக்குள்ள விட்ட மாதிரி வடக்கும் தெரியாம கிழக்கும் தெரியாம சிறைச்சாலையில கிடந்திருக்கேன் நான். அது எப்படி கிடந்தேன்? அப்படியே 10 மாசமா குரங்கு மாதிரியே இப்படியே குத்த வச்சே உட்கார்ந்து இருந்தேன். எங்க 2 நிமிஷம் நீ குத்த வை பாப்போம். குத்த வை. என்ன வச்சு எவ்வளவு ஜாலியா இருந்த நீ? நல்லா 10 மாசமா ஒரே விளாக்கல். வளகாப்புங்கிற பேர்ல வளையல் போடுறது, பூச்சுடுறது, புது புடவையா வாங்கி சுத்திக்கிறது, விருந்துங்கிற பேர்ல கண்ணதுகள் எல்லாம் குழைச்சு குழைச்சு உருண்டை கட்டியா உள்ள இறக்கி லோரத்தினை கொல்ல பார்த்தது இல்லாம கஷ்டப்பட்டாச்சு. சரி அவ்வளவு தின்னு இல்ல பிள்ளை கலரா பறக்கணும் 100 கிராம் குங்குமப்பூ வாங்கி முடிங்க வெள்ளையா பிறந்திருப்பல. யார் கஷ்டப்படுறது, யார் பேர் பாக்குறது? போட்டு தள்ளி பாத்தாடி பார்வதி என் பிள்ளையோட அறிவை. இந்த உலகத்துல மக்க மனுஷ தோண்ட காலத்துல இருந்து இப்படி ஒரு விளக்கத்தை யாரா சொல்லிருக்காங்களா? இல்ல யாருக்காவது தோணி இருக்குமா? இவ்வளவு சிந்திச்சுக்கிட்டு தானே இந்த பயப்புள்ள இந்த வயத்துல கிடந்திருக்கா. என்ன பத்தி ஐயா என் அப்பு
இங்க பாரியா, உனக்கு இருக்கிற அறிவுக்கு நீ எங்க வேலைக்கு போன? இங்கே கடை. உனக்கு கடைசி வரைக்கும் நான் சோறு போடுறேன். வேணாம்மா வேணாம். என்னைக்கும் வாயால என்ன நீ அறிவாளின்னு ஒத்துக்கிட்டியோ அதுக்கப்புறம் நான் இங்க படுத்த மரியாதை இல்ல. நான் இப்பவே மெட்ராஸ் போய் இந்த அறிவை யூஸ் பண்ணி நிறைய பணம் சம்பாதிச்சு கொண்டாந்து மடியில விட்டு அள்ளிக்க. மெட்ராஸுக்கு போற? ஐயோ, நீ அங்க போய் கஷ்டப்படக்கூடாது. இந்தா இதுல 5000 ரூபாய் இருக்கு, வச்சுக்க. பத்தலையா சொல்லி அனுப்பு. வேணாம்மா, நான் அந்த கோடாங்கிற மாதிரி ஒரு 5000 ரூபாய் கடைக்கிட்டு இருக்கேன். அதை வாங்கிட்டு நான் மெட்ராஸ் போறேன். நீ வச்சுக்க. எனக்கு துணிமணி எடுத்து ரெடி பண்ண உடனே போறேன். சரி நீ பாத்தியா, என் புள்ள ரோசக்கார அவங்கள மாதிரியே இருக்கிறா. சரி சரி, நீ கிளம்பு. என் புள்ள ஊருக்கு போறான், அவன் அனுப்பி வரேன்க்கா. தோட்டத்துல நிறைய பூ பூத்திருக்கு. பார்க்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? பனி பூக்கும் காலை, குயில் பாடும் சோலை, எனக்காக சிரிக்கின்ற அழகான பூக்கள். இது என்ன இதம் என்ன, மனதுக்கு சுகம் என்ன, காயங்கள் போய்விட்ட மாயம் என்ன. பனி பூக்கும் காலை, குயில் பாடும் சோலை. வந்த
May I come in, Bharat? I'm sorry, I think you are disturbed. No, I'm not. Yes, I am. I am all right, Kailash. Can I help you, Bharat? Ukar. See this photo. Very pretty. She is like an angel. Yes, அவ என்னோட பொண்ணு. அமெரிக்கால படிச்சிட்டு இருக்கல? படிச்சிட்டு இருந்தா லாஸ் ஏஞ்சல்ஸ்ல. இப்போ இல்ல. அவளை நாங்க இழந்துட்டோம். அதனால தான் இங்க வந்தோம். என்னாச்சு பரத்? குளோபல் டெரரிசம். ஏறக்குறை 20 வருஷம் அமெரிக்க வாழ்க்கை. After marriage, I settled in US. Excellent job, handsome salary in dollars. Vaishnaviக்கு 2 miscarriages. பெருத்தேடி. எங்க 2 பேருடைய அப்பா அம்மாக்கள் ஒரே நேரத்துல போய் சேர்ந்தாங்க. எப்படி? எனக்கு வைஷ்ணவிக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அமர்நாத் யாத்திரை போனாங்க. குடும்பத்தோட புண்ணியம் தேடுறதுக்காக. டெரரிஸ்ட் அட்டாக், மாஸ் கிரிமேஷன் நடந்தது. நானும் வைஷ்ணவி சாவு கூட வர முடியாம புடுங்கணும். எங்க துக்கத்துக்கு கடவுளே நிவாரணம் தந்துட்ட மாதிரி பிறந்தவதான் சிந்து. கல்யாணமே 5 வருஷத்துக்கு அப்புறம். வாழ்க்கை சந்தோஷமா போயிட்டு இருந்தது. சிந்துவுக்கு அப்புறம் 7 வருஷம் இடைவெளியில சுபாஷ் பிறந்தான். சுபாஷ் பிறந்ததுக்கு அப்புறம் இன்னொரு குழந்தை பெற்று கூட டாக்டர் சொல்லிட்டாங்க. சோ ஆசைக்கு ஆஸ்திக்கு ஒரு பொண்ணு பையன் இருக்காங்கன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எல்லா பண்டிகை கொண்டாடுவோம். பசங்களுக்கு எதுக்குமே அர்த்தம் தெரியாது. கல்ச்சரல் கேப். அமெரிக்கன்ஸுங்கிற நினைப்புதான் பசங்களுக்கு. ஆரம்பத்துல இருந்து அந்த அமெரிக்க வாழ்க்கை வைஷ்ணவிக்கு பிடிக்காம தான் இருந்தது. இந்தியாவுக்கு திரும்பி ஆகணும் வைஷ்ணவி பிடிவாதம் பிடிச்சிட்டு இருந்தா. அவ பிடிவாதத்துக்கு வளைஞ்சு கொடுக்காம நான் தான் ஜெயிச்சுக்கிட்டே இருந்தேன். என் பொண்ணோட மரணம் தான் என்ன மாத்துச்சு. இப்ப இங்க இருக்க கைலாஷ். புது ஸ்கூல்ல என் பையன் சுபாஷ் அடாப்ட் பண்ணிக்க முடியாம தவிக்கிறான்னு எனக்கு தெரியல கைலாஷ். ஆனா வைஷ்ணவிக்கு இந்த ரொம்ப பிடிச்சு போச்சு. அதனால்தான் என்னவோ ஆரம்பத்துல சிந்துவோட பிரிவு இருந்த துக்கத்துல இருந்தோ வேதனையில இருந்தோ அவ ஏறக்குறைய மீண்டான்னு நினைக்கிறேன். ஆனா என்னால மேல முடியல கைலாஷ். ஆறுதலா 4 வார்த்தை சொல்ல. ஐ மீன் எங்களுக்கு யாருமே இல்லை. யோர்தகாரில் பரத். பிள்ளையாரைய சொல்றேன். கூடவே நானும் இருக்கேன். அப்ப நீ ஒரு பக்கத்துல வந்து உட்காந்துக்க. பாத்ரூம்ல ஷவர் ஒர்க் பண்ற? தெரியல. I had my bath in tub. என்ன ஷாம்பு யூஸ் பண்ற? I get different smell. புது வாசனையா இருக்கு. சீயக்காய் பவுடர். சீயக்காய்? Want to be totally Indian? Of course. இப்ப மனசுக்கு எவ்வளவு நிறைவா இருக்கு தெரியுமா? Really? ஆனா நீ என்ன முழுசா நம்ம நாட்டுக்கு மாறலையே. எதை வச்சு சொல்றீங்க? கிட்டவா சொல்றேன். இது நம்ம கலாச்சாரம் இல்லையே. இது எதுக்கு இப்போ? சி, நீங்க ரொம்ப மோசம். இப்ப எல்லாம் எதுக்கு? சால்ட் அண்ட் பெப்பர் இந்த வயசுலயுமா? பொண்டாட்டி இப்படி அழகா இருந்தா புருஷனுக்கு எந்த வயசுலயும் ஆசை வரும். வெறும் அழகா இருக்கேன்னு சொன்னா மட்டும் போதுமா? நான் எந்த மாதிரி அழகு சொல்லுங்க? கிளி மாதிரி. நீ என்ன கவிஞனாக பாக்குற? ஓகே, மார்கழி மாசத்து பனி மாதிரி. காஷ்மீர் ஆப்பிள். காஷ்மீர் ரோஜா.
அப்படியே மெட்ராஸ் வந்தாச்சு. எம்ஜிஆர் சமாதிக்கு எங்கிட்டு போறது? உசுரோட இருக்கிறவருக்கு எதுக்குடா சமாதி கட்டினீங்க? நேத்து கூட அவரை படத்துல பார்த்துதான் வர்றேன். சென்னை மாநகராட்சி தங்களை அன்புடன் வரவேற்கிறது. வணக்கம் தம்பி. வணக்கம். வாங்க 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 வாங்க. என்னையா அது சென்னை அன்புடன் வரவேற்கிறன்னு சொல்லி வாய் மூடல, போலீஸ வச்சு வரவேற்கிறாக. இந்த மெட்ராஸை பத்தி என்னென்னமோ தப்பா சொன்னாயிரம் நம்ம ஊர்ல. வளர்ந்து பெரியாள் ஆயிரணும் பயந்து போய் சொல்லிருக்காங்க. வகுத்தறிச்ச பிடிச்சவங்க கடவுளுடைய கண் பார்வை ஏமாளா எழுவட்ட வெளியில. வணக்கம் சொல்லி அரை மணி நேரம் ஆகுது, பல்லு வழக்கம் படாம யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? வணக்கங்க 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 வணக்கங்க. ரோஸ் சட்டை 8 மலை வேஷ்டி வெளியூரா? ஆமாங்க. கிராமம் தானே? எப்படிங்க விளக்கறத சொல்றீங்க? பல்பெரியுதுல. பல்பெரியுதா? என் கலர் அப்படி. தம்பி நீங்க எந்த ஊரு? நானு வத்தல குண்டுக்கு பக்கத்துலங்க. வத்தல குண்டா? அது எங்க இருக்கு? என்னங்க எப்படி கேட்டுவிட்டீங்க? அதாவது நீங்க இங்க இருந்து திண்டுக்கல்லுக்கு பஸ் ஏறுங்க. பஸ் ஏறி நேரா நிலக்கோட்டை போயிருங்க. நிலக்கோட்டையில இருந்து வத்தலக்குண்டுக்கு போங்க. போற வழியில 3 கிலோமீட்டர்ல ரைட் சைடுல அழகாபுரின்னு ஒரு அழகான கிராமங்க. அப்படியே மிஸ் ஆகி வத்தலக்குண்டுக்கு போயிட்டீங்கன்னா அங்க இருந்து வர்ற வழியில 3 கிலோமீட்டர்ல இறங்குனீங்கன்னா லெஃப்ட் சைடுல அழகாபுரிங்க. அங்க சகல ராசேந்திர வீட்டுக்கிட்ட இருக்கேங்க. நான் ஊருக்கு வர்றதுக்கு வெளியா கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். எந்த ஊரான்னு கேட்டா என்னையும் அங்க போய் சொல்றேன். என்னங்க நீங்க ஒரு போலீஸ்காரங்க, உங்ககிட்ட விலாவரியா சொல்லணுமா இல்லையா? அதானே ஒரு நாட்டோட குடிமகனுடைய கடமை. ஐயா நாடாமியா ஐடியா கொடுத்துட்டான். நீங்க மெட்ராஸ்க்கு எதுக்கு வந்த? மெட்ராஸ் அங்க வர முடியாதுல்ல, அதனாலதான் நான் இங்க வந்தேன். ஏட்டையா நக்கலு. எதுக்கப்பா வந்த நீ? என்னங்க நீங்க பேச்சு பேசுறீங்க? பொழப்பு பார்க்கத்தான் வருவாங்க. ஏற்கனவே வந்திருக்கிறவங்களா தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு வந்திருக்காங்க. எதுக்கு வந்த நீ? ஏங்க ஒரு அரசாங்க அதிகாரி பொறுப்போட பேசுங்க. அதிகாரி பொறுப்போட பேசணுமா? பாஸ்போர்ட் எடு. பாஸ்போர்ட்டா? ஏங்க நான் என்ன பாகிஸ்தானா வந்திருக்கேன் பாஸ்போர்ட் கேக்குறீங்க? நாடு விட்டு நாடு வந்த மாதிரி கேட்டுக்கிட்டு. நாடு விட்டு நாடு வந்தா நீ வந்திருக்கேன். வத்தலகுண்டுன்ற ஒரு நாட்டுல இருந்து மெட்ராஸ்ன்ற ஒரு நாட்டுக்கு நீ வந்திருக்க. ஏறா பாஸ்போர்ட். என்ன எல்லாத்தையும் பிரிச்ச மாதிரி பேசுறீங்க? பிரிச்சாச்சுடா. நேத்து ராத்திரியே மெட்ராஸ், திருச்சி, திண்டிவனம், கோயம்புத்தூர், கொட்டாம்பட்டி, கும்பகோணம், கோயம்புத்தூர், மானாமதுரை, திருவாரூர், தஞ்சாவூர், கன்னியாகுமரி, ராமேஸ்வரம், மாங்காடு, திருவேற்காடு. அதுவுமா? அது மட்டும் இல்லடா, ஆண்டிப்பட்டியில இருந்து அறந்தாங்கி வரைக்கும் அக்கக்கா பிரிச்சு அப்பவே அவன் கையில கொடுத்து முடிச்சாச்சு. பிரிச்சுட்டாங்களா? சொல்லவே இல்ல. சொல்லிட்டு பிரிக்கிறதுக்கு நீ பெரிய சப் கலெக்டரா? என்ன பாஸ்போர்ட்? எனக்கு பாஸ்போர்ட் என்கிட்ட சொல்லி நான் எடுத்துட்டு போம்ல. ராத்திரியோட ராத்திரியா பஸ் ஏற விட்டு பிரிச்சிருக்காங்க. பஸ் போயிருக்கு போது எப்படி யாருக்கு முடியும்? அவன்கிட்ட பாஸ்போர்ட் கிடையாது. ஏய் சொன்னதெல்லாம் நம்பிட்டான். அவன்கிட்ட பெரிய அமௌண்ட் தேவை. யாரை பை வச்சுக்க? என்னது என்னது? உன்னைய பத்தி பெரிய லிஸ்ட் ஒன்னு போட்டு விட்டுருக்கான். லிஸ்டா? சரி பாஸ்போர்ட்டும் ஒன்றும் இல்ல. விசா இருக்கா? விசான்னா? விசான்னா உங்க நாட்டுல இருந்து எங்க நாட்டுக்கு வேலை செய்ய வந்திருக்கீங்க. எங்க நாட்டுக்காரன் உனக்கு எந்த கம்பெனில வேலை செய்ய போறியோ அதுக்கு சர்டிபிகேட் கொடுத்திருப்பான். இருக்கா? கம்பெனில? ஆமா. வேலை? அட ஏங்க டுச்சாத்தமா பேசிக்கிட்டு இருக்கீங்க? நான் எங்கயாவது கைவண்டியில தாங்க பிழைக்காம வந்திருக்கேன். கம்பெனில வளர்க்கலாம். அப்ப விசாவும் உன்ட்ட இல்ல? அட விசானா என்னன்னு தெரியாதுயா. சரி மெடிக்கல் சர்டிபிகேட். அப்படின்னு என்ன? மெடிக்கல் சர்டிபிகேட்னா உன் உடம்புல எந்த வியாதியும் இல்லன்னு உங்க நாட்டு வத்தலகுண்டு டாக்டர் ஒரு சர்டிபிகேட் கொடுத்து அனுப்பியிருப்பான். ஏன்னா நீ பாட்டுக்கு வந்து ஒரு பயங்கரமான வியாதிய எங்க நாட்டுல பரப்பிடக்கூடாது. யார பத்தி என்ன வார்த்தை பேசுறீங்க? வெறும் கரியும் சோறும் கம்ம குணமா தின்னு வளர்த்த உடம்புங்க. சும்மா தேக்கு மாதிரி வச்சுக்கிட்டு யார பாத்துங்க வியாதி இருக்குன்றீங்க? சும்மா பொடித்தனமா பேசாதீங்க. இப்ப என்ன உங்களுக்கு? பாஸ்போர்ட் இல்ல, இல்ல விசா இல்ல, இல்ல மெடிக்கல் சர்டிபிகேட் இல்ல. உன்ட என்ன இருக்கு? 5000 பணம் தாங்க இருக்கு. பணம்? ஆமா அதானே. இந்த நாட்டுல டாலர் தான் சொல்லுவாங்க. இவன் பணம்ங்கறான். எங்க அத காட்டு. இந்தாங்க இதுதாங்க 5000 ரூபாய். ஐயா என்னடா உங்க நாட்டுல இப்படி இருக்கு? நம்ம நாட்டுல இது செல்லாதே. ஆனாலும் இருக்கட்ட. என்ன சொல்ற? செல்லாது எதுக்கு இருக்கு? நான் எங்க நாட்டுல போய் செல்ல வச்சுக்கிறேன். போயா என்ன ஏட்டியா ஓட விட்டுட்டீங்க? நீ ஏட்டியால சரியான ஓட்டையா? இவன் நம்ம நாடு வேற அவன் நாடு வேறன்னு நம்பிட்டான். இவன் நம்ம ஏரியா விட்டு எங்க போற போறான்? அவன் நமக்கு தான்டா. Hey girls, it's getting bored, illa? Yeah. Long time no action, Monica, isn't it? We need some action. What do you say? ஆமா லைஃப் ரொம்ப போர் அடிக்குது. Yes, we'll go. Hey you. Who's your owner, man? இந்த bank உடைய ஓனர் யாரு? நான் அவரை பார்த்தாகணும். எதுக்கு எங்க சார் பார்க்கணும்? என்ன விஷயம்? Hey, you know one thing? இந்த பெட்ரோல் பங்க் எல்லாம் வெறும் ஐ வாஷ்.
மனித சமுதாயத்துக்கு ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய நிறைய விஷயங்களை நீங்க தயார் பண்றீங்க. நான் இந்த ஏரியா முழுக்க சோதனை பண்ணணும். I want to check the whole place. Wow. Hey, mister. Hey, buddy. Tell me. You are wrong. நீங்க நினைக்கிற மாதிரி இங்க எதுவுமே நடக்கல. உங்களுக்கு கிடைச்சிருக்க தகவல் தப்பு. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. Hey, baby. Look here. நான் எப்பவுமே எதையுமே கரெக்டா தான் புரிஞ்சுப்பேன். ஆமா, நீதான் அந்த பெட்ரோல் பங்குக்கு ஓனரா? பார்த்த தெரியலையே. There's owner. அவன் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான்? Hey, mister. மரியாதையா இடத்த காலி பண்ணுங்க. எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு, இடைஞ்சல் பண்ணாதீங்க. மோரோவர் எங்களை கேள்வி கேட்கறதுக்கு நீங்க என்ன போலீஸா? Yes, absolutely right, buddy. I am a police. International police. இந்த இடத்தை ஒரு இன்ச் விடாம நாங்க செக் பண்ணணும். Okay? Cooperate with us. It's a crusade, my dear. Prompted by the divine intervention. Hello. உனதா? உன்னை கேட்க மாட்டேன். எத்தனை தடவை சொல்றேன்? மரியாதையா போய். போயேன்னு சொல்றேன்ல. No, man. போய். Oh, Jesus. Oh. Johnny. Where are you, man? Johnny. இந்த வலையில வேற எங்கேயா வச்சுக்க. ஏய், இந்த ஆளத்துக்கு வெளில போடு.
जोर से मारना चाहिए। यार स्ट्रॉन्ग, एकदम स्ट्रॉन्ग। हाँ। Oh, Jack, my friend. Jack, come on, embrace me, Jack. Embrace me, please. Oh my. Oh, I feel better. என்ன சாம், ஒரே டல்லா இருக்க. ये लो, पेप्सी पियो. Relax. Pepsi? Relax. It's my product. Anyway. You know, Jack, one thing? I've been brutally butchered. Adha nenachale எனக்கு very dreams, my dear friend. I'm getting wet dreams. Look, my pants have become wet. எனக்கு உன்னோட உதவி தேவை, Jack. I desperately need your help, Jack. I desperately need your help. Help? You are asking help from me? இந்த உலகமே உன்கிட்ட உதவி கேக்குது. நீ என்கிட்ட உதவி கேக்குறியா? It's very unusual. Sam, it's very unusual. I know. You are the Superman of this world. Yeah! I was a Superman. I was a Superman. But, oh, you know one thing? Darling, after the wet dreams, எனக்கு என் மேல சந்தேகமா இருக்கு, Jack. நான் என்ன செய்யணும்? ஆர்டர் கொடு. அங்க அந்த பெட்ரோல் பங்க்ல பயங்கரமான விஷயங்களை தயாரிக்கிறாங்க. அது உனக்கும் நல்லதில்லை, எனக்கும் நல்லதில்லை, இந்த உலகத்துக்கே நல்லதில்லை. It's bad for the world. அதை ஒழுங்குபடுத்தணும், ஜாக். அதை ஒழுங்குபடுத்தணும்டா. டோனி பையல கூப்பிட்டா சோனி கம்பெனி சேல்ஸ்மேன் மாதிரி ஊர் ஊரா சுத்திட்டு இருக்கான். எப்ப கேட்டாலும் அவே அவே அவே. அதனாலதான் நான் உன்கிட்ட வந்தேன். அந்த பெட்ரோல் பங்குக்கு ட்ரபிள் கொடுத்து ஒரு சின்ன லெசன் டீச் பண்ண போறேன். I'm going to conduct a campaign there. A campaign. Yeah. Hey Jack, do you get me? அது நான் பண்ணணும்னா எனக்கு உன்னோட கூலி பட தேவை. Will you help me? अरे मेरा दोस्त के लिए मैं जान भी देगा. என் நண்பனுக்காக இத கூட பண்ண மாட்டேனா? சாம், உன்னால எனக்கும் ஒரு ஹெல்ப் ஆகணும். Anything for you, Jack. என்ன வேணும் கேளு. It's very sensitive area, Sam. Who cares? Anyhow, come, I'll show you. Wow, Mamma Mia! Hey, grand girls! Beautiful, fantastic place! Oh, Jesus! Hey, Jack! I'm really surprised, man. But there is no sign of Sam anywhere. Sam, இதோ இந்த இடத்துல தான் தொல்லை கொடுக்கணும். இந்த இடத்துல? தொல்லை கொடு? நாம எதுக்கு இருக்கிறோம்? தொல்லை கொடுக்கிறதுக்கு தான் இருக்கிறோம். We are born to give problems. Sam, I mean it. Careful. சில சமயம் ஆனைக்கு அடிச்சிருக்கோம்ல. Great problems, Jack. I'm there to support you. ஆமா, அந்த JK பிளாக் மேல உனக்கு அப்படி என்ன இன்ட்ரெஸ்ட்? இன்ட்ரெஸ்ட் மாத்திரமல்ல, வெரி. அந்த வீட்ல இருக்கிற வைஷ்ணவி மேல எவ்வளவு ஆசை, எவ்வளவு மோகம், தீராத காதல், அப்சஷன். அந்த பரத் ஏதோ வசிய மருந்து கொடுத்து அவளை சொந்தமாக்கிட்டான். நான் அவளை எப்படியாவது அடைஞ்சே தீரணும், சாம். Monica, what a wonderful and beautiful lips you have. We'll try it with Pepsi. It'll be interesting, isn't it? Come on. Wasn't it sweet? Sam. Beautiful, isn't it? Huh? Sam. நான் சொல்றத நீ கேட்பேன்னு நினைச்சா நீ அங்கிருந்து வந்து இங்க நிக்கிற. You should help me, Sam. I was teaching language, body language to my kids. அதனால? Okay, you need help. Yeah. You know one thing, Jack, I was helping a lot of people around this world. சொல்லு சார். But bloody they on the wrong side. I don't want you to do that to me. I don't want history to be repeated again, okay? I will help you. I'll give my life for you. Done? Done, sir. Yeah, that's it, buddy. இந்தியாவுக்கு வந்தா ரியல் கன் வாங்கி தரேன்னு சொல்லியா சுபாஷை கன்வின்ஸ் பண்ண பரத்? அப்படியே வாங்கி தரோம்னு நினைச்சா கூட அது முடியுமா?
ஏதோ ஸ்பர் ஆஃப் த மூமெண்ட் அப்படி ஒரு ப்ராமிஸ் பண்ணப்போ பெரிய பிரச்சனையா போச்சு கைலாஷ். திரும்ப யூஎஸ் போகணுங்கிறான், ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிறான். எனக்கு வைஷ்ணவிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இதுக்கு தான் யாராவது பெரியவங்க வீட்டுல இருக்கணும்ன்றது. பேரண்ட்ஸ் பேச்சை கேட்கலனா கூட குழந்தைங்க பெரியவங்க பேச்சை கேட்பாங்க இல்லையா? குழந்தைங்களை கன்வின்ஸ் பண்ற சாமர்த்தியம் அவங்களுக்கு தான் ஜாஸ்தி. இதைத்தான் நான் தினம் தினம் வீட்டுல பாக்குறேனே. சுபாஷ் ப்ராப்ளத்தை ஈஸியா சால்வ் பண்ண முடியும். எப்படி? யாராவது பெரியவங்கள வீட்டோட இருக்க சொல்லலாமே. எனக்கு வைஷ்ணவிக்கு தான் உறவுக்காரங்க யாருமே இல்லையே. அப்ப குழந்தைங்க தத்து எடுக்கிற மாதிரி ஒரு லைட் மைண்டட் பெரியவரை அடாப்ட் பண்ணிக்க. Are you joking? No, I am very serious. இத பத்தி வைஷ்ணவி கிட்ட டிஸ்கஸ் பண்ண. யார் வருவாங்க? இந்த நாட்டுல எல்லாத்துக்கும் வழி இருக்கு பரத்.